வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள். அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியா நம்ம பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்கள் கொடுக்கும் சார்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஜென்மத்தை விட்டு சனி விலகினார், அதே மாதிரி ஜென்மத்தை விட்டு ராகு விலக போகிறார். 12ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார், 2ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சார் அவர் என்ன கேட்காம ஒரு 50 ரூபா எடுத்துட்டார் சார், என்னை கேட்காம அவர் பாட்டு வித்ட்ரா பண்ணிட்டார் சார். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ரொம்ப விதண்டாவாதம் பண்ணிக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்காதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க. நான் அப்பயே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் பேச அது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இப்போ காலங்கள் நல்லா இருந்தீங்களே. இப்போ எப்போவுமே நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தா எப்படிப்பா அப்படின்வாங்க. ஆகவே நமக்கு அந்த நேரம் தகுந்த மாதிரி வாக்கு வெளியே விழும். அந்த வாக்கை சுப வார்த்தையாக மாற்றிங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுலேயும் வேற்று மொழி இனத்தவர்கள் சேருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் சொல்ல பழகிங்க. நான் ஏன் சார் அவனுக்கு சொல்லணும், நான் எதுக்காக அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோலாம் உழைக்கிறீங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலனா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரும். கண்டிப்பா சார். நீங்க விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றீங்க. நீங்க இளைய சொன்னீங்க, இந்த ராசிக்காரர்கள் அந்த குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தான் அப்படின்ற ஒரு குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? இவர்கள் இறங்கி வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லை தானே? இவங்களுக்கு அந்த குடும்பம் வாக்கு தனசம் வாக்குல போய் சனி உட்காந்து இருக்கிறதுனால கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையே சொல்லுவாங்க, மொத்தம் கட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை மனசு உள்ளேயே அடக்கிக்கிட்டு எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இந்த 7.5 சனி உங்களுக்கு பாதச்சனி. பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுலேயும் குறிப்பாக 2 வீலர் 4 வீலரில் நான் தனியாக போகிறேன், ஹேபிட்ஸை பார்த்துங்க. வேற்றுமொழி ஆட்களோடு உறவுகளை கவனமாக வச்சுங்க. அவங்களால தான் லாபம் வரும், அவங்களால தான் பிரச்சனை வரும். நிதானமாக இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் இவர்கள் சொத்துக்கள் வாங்குறதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு அடிப்படையே பிரச்சனையாக இருக்கும்போது இது எங்கே அவங்க வாங்க முடியும்? உடம்பும் பாதிக்கும், மனோதைரியமும் குன்றி போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது இப்போ ஊரை விட்டு போகிறதோ வெளி மாநிலத்திலையோ ஊருக்கோ போகிறதோ ஓரளவுக்கு நல்லதை தரும், மன நிம்மதி இடமாற்றம் இருந்தால் நல்லா. ஆமாம், ஒரு சில நேரங்களில் சில செப்பரேஷன் நல்லது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வேல்யூ மனைவிக்கு புரியும். மனைவி இல்லை அப்படின்னா கணவனுக்கு புரியும். குழந்தைங்க இல்லைன்னா தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போது சில நேரங்களில் சில பிரிவுகள் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். கண்டிப்பா. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா யாரு? சனீஸ்வரரை வழிபடணும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவில், இந்த 2 பேரை வழிபடணும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போடணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அடுத்த 2.5 வருஷம் தொடர்ந்து செய்யணும்.
ஒரு வாரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தானங்களும் தர்மங்களும் மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்கும்? குழந்தைங்களை படிப்பில் கவனம் இருக்காது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வேணால் கேளுங்க அப்படின்வாங்க. மெமரி லாஸாக இருக்கும். கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே ஃபங்க் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுங்க. அயர்ன் அண்ட் புரோட்டீன் கொஞ்சம் நிறைய ஃபுட்டு, கீரை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. பேரிச்சம்பழம், பால் நிறைய கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்க அரவணைச்சு போங்க, அதிகாரம் பண்ணாதீங்க. அப்போது அன்பால் நீங்கள் திருத்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மெமரி லாஸ்னு ஒன்று இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஆக கும்பராசி நேயர்கள் தயவு செஞ்சு சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது திருநள்ளாருக்கோ அல்லது சனிக்கிழமை தோறும் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும் வந்து சேரும். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்கு, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்கு, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.